நீ 3 குழந்தை பெற்றுக்கன்னா நான் பெற்றுக்கணுமா? சோறு நீ போடுதான் எங்கள் ஒப்பம் போடுவானா? படிப்பு யார் கொடுப்பா? கல்வியை முதலாளிக்கு வித்துட்ட, மருத்துவத்தை முதலாளிக்கு வித்துட்ட, மின் உற்பத்தி விநியோகத்தை முதலாளிக்கு வித்துட்ட, சாலை போடுதல் பராமரித்தல முதலாளிக்கு வித்துட்ட, எல்லாத்தையும் வித்துட்ட, இராணுவத்தையும் வித்துட்ட. 100 விழுக்காடு அந்நிய முதலீடு வந்துடுச்சு. ஏர்போர்ட்டு, போர்ட்டு எல்லாம் தனியாருக்கு போயிடுச்சு. என்ன இருக்கு இதுல? 3 பிள்ளை பத்தி யார் வளர்ப்பா? யார் வளர்ப்பா? நாம் இருவர் நமக்கு இருவர்னு கொண்டு வந்தவன். அப்ப கொண்டு வரும்போது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நீங்கெல்லாம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொல்லும்போது என்ன பண்ணீங்க? நாம் இருவர் நமக்கு இதுக்கு இன்னொருவர்னு கேட்டாங்கல்ல, அப்பெல்லாம் எங்க போனீங்க? எங்க போனீங்க? இப்ப அது இந்த 3 குழந்தை இந்துக்கள் பெறதா இல்ல இஸ்லாமியர் கிறிஸ்தவர்லாம் பெறலாமா? அதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்டு சொல்லணும்ல நீங்க. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு தனி சட்டம் வந்தாலும் வரும். இந்துக்கள் மட்டும் 3 பிள்ளை பெறுங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு போயிட்டு அவன் குடியிருக்க வீடு இல்லாம சும்மா ஒரு தார்பாயை கட்டி தூங்கிட்டு இருக்கேன். 3 பிள்ளை பெரு சொன்னா பெத்துடணுமா? நாடெங்களும் மது, கணக்கில்லாத போதை பொருள், அவன் திடீர்னு பைத்தியம் மாதிரி இதுல 3 பிள்ளை பெருனா திரண்டு இருந்தா தானே பெறுவேன்.